என்னை ராஜினாமா சொல்லி எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகிறேன் என்று சொன்னார்கள். என்னை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. எவ்வளவு வீரர்கள் வந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக நிற்பேன். இல்லை என்ன ராஜினாமா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்றாங்க, அது நடக்காது. எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய தொகுதியில் ஆய்வு செய்ய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க, பிள்ளைங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தகுந்த தொகுதியில் ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. அனிதா அண்ணாச்சியை கைது செய்தால் அம்பாசமுத்திரத்தில் வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு ஆள் இல்லாமல் ஆக்கிடலாம். செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தோம்னா கரூருக்கும் பெருந்துறைக்கும் தேர்தலில் வேலை செய்யாமல் ஆக்கிடலாம், தாராபுரத்துக்கும். எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். விஜய் முதலமைச்சராய் பொறுப்பேற்றதிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகங்கள், அத்துமீறல்கள், அராஜகங்கள், ஆட்சியை வைத்து எதிர்க்கட்சிகளை முடக்கி போடலாமா, வழக்குகள் போடலாமா, பொய் அவதூறுகளை பரப்பலாமான்னு தான் இன்றைக்கி ஆட்சி நடந்துட்டுருக்கு. அதே அவங்க ஊரில் அதே ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த இடத்துல ஒரு தாவேக்காவை சேர்ந்த பெண்மணி பேட்டி கொடுத்தது. எல்லாம் உங்கள் ஊடகங்களில் வந்தது தான். இவ்வளோ மோசமான ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் அவர் மேலே புகார் கொடுத்தாங்க. அதே மாவட்டம் தான். அங்கே இப்பேற்பட்ட புகார், இவ்வளோ பெரிய புகார் இருக்கிற ஒருத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க, எஃப்ஐஆர் போட எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்திற்கு உடனடியாக கைது என்று சொல்லி பாய்கிறார்கள். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நியமித்து வழக்கு நடைபெற்று சிபிஐ விசாரிக்கிற போது வழக்கை பற்றி ஒரு அக்யூஸ்ட் அந்த விசாரணையை கெடுக்கிற வகையில் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆகவே இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் முறையில் நான் இம்ப்ளீட் பெட்டிஷன் இன்றைக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதே போல் ஆதவ் அர்ஜுனா மீது கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுப்பதற்கும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். இப்படியே இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆட்டத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போது அவர் யார் என்பது நாட்டுக்கு தெரியும். என்ன காவல்துறை அதிகாரிகள் மேலிருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சாருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்க. நான் முடியாது. நாங்கள் எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. ஏன்னா நான் தவறு செய்யாதவன். இந்த தவறு செய்யாதவனை பொய் வழக்கு போட்டு அடக்கலாம் என்று நினைத்தால் ஒரு காலம் அடக்க முடியாது என்பதை வலுவாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஒருமையில் பேசின காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு குற்றச்சாட்டை, அதுவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி காவல்துறை மூலமாக மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சர்வாதிகார போக்கோடு இதை நடந்துக்கிறாங்க. நான் எந்த சூழல்லையும் என்னோடய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத உறுதிப்பட அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு பல கேள்விகளை எழுப்பியிருக்குது. அதாவது பல்வேறு
திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இது போன்ற நெருக்கடியை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதா தாவேகா? அதனோட நோக்கம் என்ன? உண்மையில் இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை தானா, இல்லை பழிவாங்கல் முயற்சியில் இறங்கியிருக்குதா தாவேகா? இது போன்ற பல கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் சார்ந்து தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், பத்திரிகையாளர்கள் ஜென்ராம் ராமானுஜம், இவர்களோடு சுவாமிநாதன் இணைஞ்சிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்பி கவிஞர் சல்மாவும் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையை ஒரு ரவுண்ட் வேகமாக கேட்டுறேன். ஜென்ராம் சார்ட்டு தான் நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், எப்படி சார் பார்க்குறீங்க திடீர்னு இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அதுவும் கைது செய்யப்பட்டவரே சொல்கிறாரு என்ன காவல்துறையை வச்சு மிரட்டுறாங்க, தன்னுடைய பதவியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இதை? ஜூன் 20ஆம் தேதி பேசிய பேச்சுக்கான விளைவாக இந்த வழக்கும் கைதும் அப்படின்னு இருக்கு. அது டிஃபமேஷன் கேஸாகத்தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் அவங்க டிஃபமேஷன் செக்ஷனுக்குள்ளே போடாமல் இரண்டு குழுக்களுக்கு இடையில பகை உணர்வை தூண்டும் விதமாக ஒரு செக்ஷனும், பொது அமைதியை குலைக்கும் விதத்தில் யாரோ ஒருவரை தாக்குவது, அந்த நோக்கத்தோட பொது அமைதியை குலைக்கும் நோக்கத்தோட ஒருவரை தாக்குவது அப்படிங்கிற இன்னொரு செக்ஷன்லையும் கிரிமினல் செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க. இது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தினுடைய இனிஷியேஷனுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமாங்கிற ப்ரொசீஜருக்குள்ள வருவதை தவிர்ப்பதற்காக நார்மலான டிஃபமேஷன் செக்ஷனுக்குள்ள போடாமல் இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் நடவடிக்கை போல இதை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆக இதில் அடிப்படையிலேயே அந்த நீதிமன்றத்தில் கடைசியாக அவங்க வெளியில் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சு இந்த ப்ராசஸ் ஆஃப் லாவே, இந்த சட்டத்தின் நடைமுறையே அவர்களுக்கு போதிய தண்டனையாக இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்குது. அதனால் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு உணர்வு தான் இதை பார்க்கும்போது வந்தது. கைது செய்கிறோம், சிறையில் அடைக்கிறோம், திரும்ப அவங்க பெயில் வாங்குறது வரைக்கும் அவங்க படுகின்ற கஷ்டங்கள் தான் அவங்களுக்கான தண்டனை, இப்படி பேசியதற்கு அதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கட்டமாக ஒரு உணர்வு வந்தது. ஆனால் அவர் இப்போது விசாரணைக்கு 6 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு அவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய செய்தி இன்னும் அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. அதிமுகவை குறிவச்சு அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களாக தாமாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவில் சேர்கிறார்கள் அப்படின்னு கடந்த காலத்தில் அதிமுக தொடர்பாக அங்கேருந்து ஆட்கள் வரும்போது, எம்எல்ஏக்கள் வரும்போது ஒரு தியரியை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாக வரும்போது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப தாவேகா தரப்பில் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதிமுகவை மட்டும் குறிவைக்கிறீங்க, திமுகவில் உங்களுடைய முயற்சிகள் பலன் தராது அப்படின்னு திமுகலேருந்து ஒரு சிலர் சொன்ன உடனே அங்கேயும் சீண்டி பார்க்கின்ற ஒரு பணியாகத்தான் இதை பார்க்க முடியுது. ஒரு கிரிமினல் அஃபென்ஸு, அந்த கிரிமினல் அஃபென்ஸுக்கான வழக்கு அது நீதிமன்றத்தில் ஒரு வேளை பாதிக்கப்படும், அதாவது தண்டனைன்னு கொடுக்க வேண்டியது வந்ததுன்னா அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு தண்டனைன்னு முதல் செஷன் நீதிமன்றத்திலேயே சொல்லிட்டாங்கன்னா அவருடைய பதவி இழப்பு நடக்கும். அதனால் இதை இப்படியே விட வேண்டும் என்றால் நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டு இந்த பக்கம் வந்துருங்கன்னு பல விசாரணை அமைப்புகளை வைத்து வெவ்வேறு இடங்களில் என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோமோ அது எல்லாம் இங்கேயும் நடைமுறைக்கு வருது. ஆனால் இப்போது செய்பவர்கள் பழைய ஆட்கள் இல்லை, புதிதாக தூய சக்தியாக தங்களை முன்னிறுத்தி கொண்டவர்கள் இது போன்றதொரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதிமுகவில் எம்எல்ஏக்களை இழுப்பதற்கு அவங்க நடவடிக்கைகளை எடுக்கும் போதே அவர்களிடமிருந்து எம்எல்ஏக்களை இழுக்கிற அந்த ப்ராசஸையும் கண்டித்து திமுகவும் பிற அரசியல் கட்சிகளும் குரல் எழுப்பியிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எழுப்பியிருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ வந்து பக்கத்து வீடு பற்றி எரிகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு யாரும் சும்மா இருக்க முடியாது. இப்போ அது வந்து வேறு வடிவத்தில் வெறும் பதவி ஆசை காட்டி அந்த மாதிரிலாம் ஆட்களை கொண்டு வர முடியாமல் இப்போ வழக்குகளை போட்டு கைது செய்து அவர்களை அச்சுறுத்தி பதவியை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புதிய வடிவத்திற்கு இது மாறி இருக்குது. பேசலாம் சார். நான் சாமிநாதன்கிட்ட கேட்கணும். சாமிநாதன், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து அவதூறு வழக்கு போட்டு கைது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம்,
அது இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போய் மிரட்டினாங்க, காவல்துறையை வச்சு மிரட்டினாங்க, அது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் பொதுவாக அவதூறு வழக்குகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியின் மீதான அவதூறு வழக்கல் போடுவது வழக்கமான ஒரு நடைமுறை தான். அதுக்கு இது கைது வரையும் சென்றது அப்படிங்கிறதே நீங்கள் சாதாரணமாக ஒரு பேச்சாளர்களுக்கு மீதான வழக்கப்பதிவோடு நிறுத்துறதா கடந்த கால மரபுகள். களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி 7வது முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு இடைத்தேர்தலில் வென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட திமுகவில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடியவர். அப்படியான கள செயல்பாட்டாளர் அவர். களத்தில் ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடியவர். 7வது முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர். அவரை வந்து ஒரு முன்ஜாமீன் கோரி அவர் மனு செய்திருந்த நிலையில் வெறும் 90 நிமிடங்களில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதிலிருந்து 90 நிமிடங்கள். அப்போ அதுதான் அது சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறது. நீங்கள் அந்த 90 நிமிடங்களில் அந்த விரைவு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, அவர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், ஊரறிந்த பிரபலம், அவர் எங்கும் தப்பி செல்வதற்கான வாய்ப்பே இல்லாதவர். அவருடைய சொந்த வாகனத்தில் கூட அவரை ஏன் அழைத்து செல்லப்படலை? அவர் வந்து சொல்கிறார், நான் இந்த வண்டியில் வந்துக்கிறேங்கிறார். இல்லை, நீங்கள் போலீஸ் வண்டியில் தான் வரணும்னு நிர்பந்திக்கப்படுகிறார். அவர் காவல்துறை வாகனத்தில் மீண்டும் அழைத்து செல்லப்படுறார். 5 மணி நேரங்களுக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. தன்னை ராஜினாமா செய்ய சொன்னாங்க என்று சொல்வது குறித்து நிச்சயமாக பல விஷயங்களில் பதில் சொல்லாத முதல்வர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா காவல்துறை முதல்வர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை. அப்போ காவல்துறையினால் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர் ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு பின்பு இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிற பொழுது முதல்வர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு பொறுப்புக்குள்ளானவர், அவர் பதில் சொல்லணும். பட் ஆனால் அது வந்து ராஜினாமா செய்வதற்கு இது போன்ற ஒரு சிறிய வழக்குகளை பயன்படுத்துவார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமும் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட அது ஜென்ராம் சார் அவர்கள் சொன்னதை போல இது தண்டனையெல்லாம் வழங்கப்படக்கூடிய குற்றமாக இருந்தாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமலாக்கத்துறை வழக்கிலே இருக்கிறது. 2.78 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்ததாக கடந்த கால வழக்கெல்லாம் இருக்குது. அதையே அவர் மிகவும் துணிச்சலாக தான் இன்னைக்கு வரையும் எதிர்கொண்டு வருகிறார். ஸோ அப்படிப்பட்டவருக்கு வந்து இந்த சிறு வழக்கில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை இதன் மூலம் கொடுத்துருப்பாங்களா? இன்னொன்று, கைது செய்தவரும் இன்ஸ்பெக்டர், பொறுப்பு இன்ஸ்பெக்டர் தான் இன்னைக்கு கைது செய்திருக்கிறார். ஸோ அது போன்ற சில விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் ஏதோ ஒரு வகையில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம். பட் அது மட்டுமே நிர்பந்தம் மட்டுமே அங்கே மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட்டதா? பட் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தெளிவாக தெரிகிறது. நீங்கள் அவருடைய மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய பகுதியில் 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது சார். ஒன்று திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, அதில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இன்னொன்று ஒட்டப்படாரம், இன்னொன்று ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் தான் இன்றைக்கி பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், அந்த சரவணன் மீதே கிட்டத்தட்ட ஒரு பாலியல் ரீதியான விவகாரங்களுக்கு துணை போனதாக ஒரு புகார் இருக்கிறது. அப்போ அது போன்ற விஷயங்களை நீர்த்து போக செய்யணும்னா அங்கே எதிர்கட்சி மிக வீரியமாக அரசியல் செய்யாமல் இருக்கணும்னா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற செயற்பாட்டாளர்களை முடக்கலாம். அப்படி ஒரு வேளை வியூகம் வகுத்திருக்கலாம். இன்னொன்று, அம்பாசமுத்திரத்திற்கு இடைத்தேர்தல் வரலாம். இடைத்தேர்தல் வருகிற பொழுது அங்கு களமிறக்கப்படுபவர்களுக்கு பொதுவாக நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சார் 2024 பாராளுமன்ற தேர்தலிலேயே திருநெல்வேலி தோல்வி அடைவது போன்று இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போ களப்பணி செய்தவரே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். நான் அந்த களத்தை தென் மாவட்டத்திலிருந்து பார்த்த அனுபவத்தில் ராபர்ட் ப்ரூஸ் கன்னியாகுமரியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்தார் திருநெல்வேலிக்கு. அப்போ அது போன்ற ஒரு கள செயற்பாட்டாளர்களை முடக்குவதன் மூலமாக இடைத்தேர்தலையும் சில லாப கணக்கில் இருக்கும்னு நினைத்திருக்கலாம். பட் இது ஒரு அப்பட்டமான பழிவாங்கல் போக்கு தான். பட் அவர் பேசிய அந்த சில உரைகளில் சில பகுதிகளும் உள்ளபடியே கொஞ்சம் கண்டிக்கத்தக்கவை. பட் அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் அதை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எதிர்கொள்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன். ரைட், 2 விதமான பார்வையை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. நான் சல்மாட்ட கேட்கணும். சல்மா வணக்கம். இப்போ சாமிநாதன் குறிப்பிட்டது 2 விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது வந்து காவல்துறையுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் ஓகே, இது வந்து பழிவாங்கற நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அவருக்கான இந்த நெருக்கடி இப்படி கொடுக்க முடியுமா, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய இந்த பேச்சை ஏற்க முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்குது. இது சிறிய விஷயம் பெரிய விஷயம் அப்படிங்கிறத விட இது அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாலையில் வந்து கைது செஞ்சாலும் 2 நாள் வந்து கோர்ட் இருக்காது, அவரை உள்ளே வைக்கணும். இது அரசியல் பழிவாங்கலுடைய முழுமையாக நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இங்கே சவுத்தில் பெரிய அளவுக்கு தாவேக்கா இல்லவே இல்லை, துடைத்தெறியப்பட்டிருக்கு. அப்போது எந்த ஒரு இயக்கத்தில் வந்து திமுகவில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர், இன்றைக்கு தாவேக்கா எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவரை தாவேக்காவில் சேர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதன் பேரில் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி களத்தில் நிற்பதற்கு, அந்த பகுதியில் வலுவாக அரசியல் செய்வதற்கு, திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு ஒரு வலிமையான ஆள் தேவை. அதுக்கு தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து இன்றைக்கி வந்து
இவ்வளவு ஒரு வழக்கு பதிவு செய்யலாமே ஒழிய இந்த அளவுக்கு வந்து அவரை கைது செய்து கொண்டு போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு குறுக்கீடு தான் அதை தான் அவர் கேட்கிறாரு, சாமிநாதன் கேட்கிறாரு. நீங்க வந்து தாவேக்காவுல சேரணும், ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை மிரட்டுறதுக்கு இது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை தான் காவல்துறை கையில் எடுக்குமா, தாவேக்கா கையில் எடுக்குமா அப்படிங்கிறது அவரோட கேள்வியா இருக்கு. இல்லைங்க, இது சின்ன விஷயம் பெரிய விஷயங்கிறத விட அவங்க அது போல ஒரு விஷயத்த செய்கிறாங்க, கேட்டிருக்காங்கங்கிறத தான் நம்ம இப்போ கவனத்தில் எடுத்துக்கிறணும். அவரை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு மிரட்டலுடைய ஒரு பகுதி. இன்னைக்கு பாருங்க, தொடர்ச்சியாக திமுகவுடைய அமைச்சர்கள் யாரோ 2 பேர் யூடியூபர்ஸ் பேசினாங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அது ஒரு அரசியல் பழிவாங்கல். இன்னொரு புறம் வந்து யாரோ பாஜகவுடைய ஆட்கள் 3 பேரை வச்சு ஸ்ரீதர் வேம்பு போன்ற ஆட்களை எல்லாம் வச்சு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீது இன்றைக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் வந்து அரசியல் பழிவாங்கல்களை நிகழ்த்துவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து இது ஒரு சாதாரணமாக வந்து நம்ம கடந்து போகிற முடியாது. திமுகவின் மீது கரூரில் நடந்த கொலை அது வந்து மிகப்பெரிய பழி. நீங்கள் வந்து கும்பமேளாவில் கூட்டம் சேரும் பொழுது நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களில் இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, பார்த்துருக்கோம். ஆனால் அதே போல தான் வந்து விஜய் அவர்கள் போவதற்கு தாமதமாகுது, கூட்டம் அதிகமாகுது, நெருக்கடியில் வந்து இறக்கிறார்கள். அதை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுகவின் மீது ஒரு பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு இன்னைக்கு திமுகவை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. திமுகவினுடைய அமைச்சர்களை பழிவாங்க வேண்டும், திமுகவுடைய அரசியல் நடவடிக்கைகளை முடக்க வேண்டும், திமுகவுடைய எம்எல்ஏக்களை கைது செய்ய முடியுமா, இப்படி தான் அவங்க தொடர்ச்சியாக அந்த 50 நாட்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையை அதுவாக தான் இருக்கே ஒழிய ஆட்சியை சரியாக செய்ய முடியுமா? இன்னைக்கு மும்மொழி கொள்கை இன்றையிலிருந்து அமல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறை வந்திருக்கு. அதை பற்றி ஏதாவது கவலை இருக்கா? திமுக அதை போராடி எதிர்த்துக்கிட்டு இருந்தது, அதை பற்றி எந்த அக்கறையாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. தொடர்ச்சியாக அவர்கள் வந்து பழிவாங்க வேண்டும், தாங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் திமுக தான் காரணம் என்று சொல்ல வேண்டும். யாரெல்லாம் வலிமையான தலைவர்களாக இருக்கிறார்களோ, செந்தில் பாலாஜியை போன்றவர்கள் அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை வந்து விரட்ட வேண்டும். அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் வந்து துணுங்குறுத்தி தாவேக்காவில் இணைய வைக்க முடியுமா என்று முயற்சி செய்ய வேண்டும். இது மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை என்று தான் நான் பார்க்கிறேன். இப்படி நம்ம தொடர்ந்து பேசலாம். எல்லா மேடையிலுமே பொதுக்கூட்ட மேடைகள்ல எப்பொழுதுமே வந்து ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டி கொள்வதோ அல்லது மோசமாக பேசுவதோ எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதே விஜய் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மிக மோசமான வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு. நம்ம அதை வழக்கு கூட பதிவு செய்யலை. ஏன்னா அவருக்கு தெரிந்த அரசியல் நாகரிகம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போனோம். ஆனால் இன்றைக்கு அவர் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்ய முடியாது, ஆனால் நாங்கள் கைது செய்வோம் அதுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு பழிவாங்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியை நடத்துவதை பற்றி அவர்கள் யோசிக்கிறதை விட்டுட்டு பழிவாங்குவதற்கான ஒரு முயற்சிகளை தான் தொடர்ச்சியாக கேட்போம். அதை பற்றி பேசுவோம். விஜய் பதில் சொல்லுவாரான்னு கேட்டிருக்கீங்க, நான் ராமானுஜம் பதில் சொல்லுவார் கேட்போம். ராமானுஜம் 2 கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பழிவாங்கிற நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வச்ச குற்றச்சாட்டில் இருந்து நான் கேட்குறது உங்ககிட்ட, இது நாள் வரைக்கும் குதிரை பேரம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த குதிரை பேரத்தை வந்து வெளிப்படையாக அப்பட்டமாக தாவேக்காவே தொடங்கி செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறது தான். இந்த குற்றச்சாட்டுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயலலிதா போன்ற ஒரு பண்பட்ட தலைவரிடம், கலைஞர் போன்ற ஒரு பண்பட்ட தலைவரிடம் அரசியல் நாகரிகம் பயின்றவர். அவர் ஒரு 3ஆம் தர பேச்சாளர் வந்து மேடையில் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, கீழ்த்தரமாக வைக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு இளந்தரையன் வந்து இந்த வழக்கை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்பொழுது ஒரு காரணம் சொல்கிறாங்க. 1967ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திரைத்துறையை சார்ந்தவர்கள் தான் அதில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தவறான கருத்தை, அதாவது அவைக்கு உகந்த கருத்து, அவைக்கு பேசக்கூடாத ஒரு கருத்தை ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் பேசியது ஏற்புடையதல்ல, அதனால் உங்களுடைய மனுவை டிஸ்மிஸ் செய்கிறோன்றாங்க. இதே இடத்துல சகோதரி அக்கா வந்து சல்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பார்வையிலையும் பார்க்குறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் கைது செய்து விட்டார்கள் என்று. இன்று முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே வந்து இது வெள்ளிக்கிழமை என்று திட்டமிட்டிருந்தாலும் வெள்ளிக்கிழமை நீதிபதியுமா திட்டமிட்டார், நீங்கள் ஜாமீனை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு.
ஒன்று. ரெண்டாவது விஷயம், அனிதா ராதாகிருஷ்ணனே வச்ச குற்றச்சாட்டுக்கு வாங்க. இல்லை அதான் வரேன் அடுத்து வரேன். அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சிருக்க குற்றச்சாட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியலில் கை தேர்ந்தவர். ஏன்னா எக்காரணம் கொண்டும் கலைஞரை மிக கடுமையாக விமர்சித்த நாம் தமிழர் சீமான் வீட்டுக்கு சீமந்தம் கொண்டு சென்றவர். அவர் வந்து அரசியல் சூழ்நிலையை எப்பொழுதும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். எனவே இப்பொழுது நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து தங்களுக்கு எதிராக சென்று விடக்கூடாது என்ற, ஏன்னா அவர் வந்து பேசுனது வந்து ஒரு பெண்ணையும் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறார் என்ற கருத்துக்கு பேசப்படுகிறது. அது தவறாக, அது வெறும் முதல்வரை தவறாக மட்டும் பேசியிருந்தால் பரவாயில்ல, ஒரு பெண்மணியும் தவறாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது ஏற்புடைய கருத்தாக இருக்காது. இதை திசை திருப்புவதற்காக அவர் இன்னைக்கு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, காவல்துறையை வைத்து மிரட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனாக இருந்திருந்தால் அமலாக்கத்துறை வழக்கை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார், மற்ற வழக்குகளை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நான் வந்து பத்திரிகையாளராக இருக்கும்போது அவருடைய பல முறை பேட்டி எடுத்திருக்கிறேன், பல முறை நெருங்கி பழகி இருக்கிறேன். அவர் அரசியலில் எதை பற்றியும் கவலைப்படாதவர். இதே நான் சொன்ன முதல்ல பண்பட்ட தலைவர் ஜெயலலிதாவிடம் அரசியல் பாடம் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது வந்து 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், இல்ல அந்த பேசுற காவல்துறை அதிகாரி. அதான் சொல்ல வரேன். பண்பட்ட ஜெயலலிதாவே வந்து பார் என்று சொன்னவர் காவல்துறை அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுவார்லாம் நினைக்கல. இதை வந்து குழந்தைக்கும் தெரியும் அனிதா ராதாகிருஷ்ணன் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார் என்பது. அப்படிங்கும்போது காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் மிரட்டுறதுக்கு இந்த வழக்கை வைத்து மிரட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் முதலிலிருந்து தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி சென்றதிலிருந்து தாவேகாக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை என்ன பெரிய வழக்கு என்னன்னு கேட்டாங்களே. அதுதாங்க திமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து சிலர் தான் பேசிட்டு இருக்காங்க. நான் ஜூவியில் ஒரு கட்டுரை வந்தது, அந்த கட்டுரையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 17ஆம் தேதி ஜூவியில் ஒரு கட்டுரை வருகிறது. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை இழுப்பதற்காக சில அசைன்மெண்ட்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்து அந்த ஜூவியோட கட்டுரையில் வந்தது. அதில் சில அமைச்சர்கள் பெயர் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அமைச்சர்கள் பெயர்லாம் நான் வந்து என்னோட ஆதாரம் நான் குறிப்பிட விரும்பல, அதனால நான் என்ன சொல்றேன், அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் பெயரும் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது வந்து வெறும்னா இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணை எந்த நோக்கில் போகிறதுங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஜூவி கட்டுரைக்கும் இதையும் நான் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு பத்திரிகையாளராக எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணனிடம் சில தகவல்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தகவல்கள் முழுமையாக காவல்துறைக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த வகையில் இந்த வழக்கை பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகத்தை காவல்துறை மீது நானே எழுப்புகிறேன். என்னுடைய பார்வையும் அதை தான் வைக்கிறேன். அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் முழுமையாக ஒழிது பண்ணணும் இல்லை. அது மாதிரி எழிலரசன் இன்னைக்கு பேசினார், அது உண்மையாக பாராட்டுக்குரிய விஷயம். 1967 நாங்கள் காங்கிரஸை நாக் அவுட் செய்தோம் என்று கூறினார். அதன் பின்னர் இன்றைய வரை நாங்கள் தான் ஐசியூவில் இருந்தாங்க, நாங்கள் தான் ஜெனரல் வார்டில் வச்சு காப்பாற்றணும்னாங்க. இந்த மாதிரி நாகரிகமான அரசியல் விவாதங்களையோ விமர்சனங்களையோ வைத்தால் யாரும் தவறாக பேச போவதில்லை. அதை விடுத்துவிட்டு மிகவும் கீழ்த்தரமாக ஒரு அமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்தவர் பேசுவது உண்மையிலே வருத்தத்துக்குரிய. பொன்வில் சண்டையும் கேட்ட இதுல வந்து அரசியல் செய்யறது அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை ராமானுஜம் முன்வைக்கிறாரு. நம்ம கடந்த காலங்களில் இருந்த அரசுகளில் மாறி மாறி விமர்சிக்கிறோம். அந்த விதத்தில் இந்த அரசை விமர்சிக்கணும்னா, பேய்கள் அரசாண்டால் பிணம் சிந்தும் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையை நோக்கி இந்த அரசாங்கம் போகுதோ அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனமாக தெரியலையா இது? இல்லை, இது வந்து சட்டத்தின் பிரகாரம் வந்து இந்த விமர்சனம் கடந்த காலங்களில் எல்லா கட்சிகளையும் எல்லா நேரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இப்போ இந்த அரசாங்கத்தை சொல்லணும்னா, இப்போ இவங்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அனுபவஸ்தர் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஐயா கூட இளந்திரையன் நீதிபதி சொன்ன இதை சொல்கிறாரு. நடிகர் அப்படின்ற விமர்சனம் இன்னைக்கு புதுசாக அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரா? 2 வருஷமாக அவர் நடிகராக இருந்து அவர் வந்ததுலேருந்து எல்லாருமே நடிகரை பற்றி பேசுகிறாங்க. அவரும் என்ன நடிகர்னு சொல்லலாமா அப்படின்னு அவரும் கேட்டிருக்காரு. இதை மீறி மற்ற ரகமான வார்த்தையை கூட பயன்படுத்துகிறாங்க சில பேர், கூத்தாடின்ற வார்த்தையை கூட பயன்படுத்த. அதுக்கும் வந்து மக்கள் மத்தியில் போய் இப்படி பேசலாமான்னு நியாயம் கேட்டிருக்கிறாங்க, மக்களும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த வார்த்தை அப்படின்றது ஒரு பெருசு கிடையாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ஒருமையில் பேசினார் அப்படின்றது. ஒருமையில் பேசுகிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு சுபாவம். நிறைய மேடை பேச்சாளர்களுக்கு அந்த ஒருமை வந்து தன்னால் வந்துடும். ஆண்டவனையே ஒருமையில் பேசுகிற சமூகம் நம்ம சமூகம், ஆள்றவனை ஒருமையில் பேச மாட்டோமா? இது ஒரு அப்போது இந்த காரணங்கள் இல்லை, வேற ஏதோ காரணம் இருக்குது. இந்த நடிகர் அப்படின்ற காரணம் கிடையாது. ஒருமையில் பேசின காரணம் 52 வயது 72 வயது ஒருமையில் பேசுறது சாதாரண, அந்த காரணம் கிடையாது. இதை விட ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை புகார்தாரரும் தெரிவிக்கல போல, இல்லைன்னா அது நீதிமன்றத்திலே விவாதத்துக்கு வரலையா என்னன்னு தெரியல, இல்லை பொது வெளியில் அது வரலையா, என்ன காரணம்?
இப்போ நீங்க அவதூறுன்னு பண்ணீங்கன்னா சரி, என்ன காரணம் சார்? இல்ல அவதூறுன்னு பண்ணீங்க என்ன காரணம் எனக்கே சார்? தெரியல. இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். இல்லனா பொன்னுவேல் சார் பேச மாட்டீங்க. என்ன காரணம்? இப்போ நீங்க அதுக்கப்புறம் வந்துரும். இப்போ செக்ஷன் பாத்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 499 and 500 தான் அவதூறு வழக்குக்கு டிஃபமேஷன் கேஸ். அது வந்து நான் காக்னிசபிள் பெயிலபிள் தான். இது வரைக்கும் வந்து பெரிய அளவில் யாரையுமே வந்து கைது செய்யக்கூடாது. உச்சநீதிமன்றமே நிறைய வழக்கில் சொல்லுது இந்த மாதிரி டிஃபமேஷன் கேஸில் வந்து ஆர்டிகல் 19 காப்பாற்றுற கிரே ஏரியா இருக்குது. அது வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொல்லுரிமை எல்லாமே இருக்குது. இது வந்து கிரே ஏரியா. இது வந்து மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி, பேச்சுரிமையை மீறிடக்கூடாது இந்த சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது பிஎன்எஸ்ல வந்து அது ஆர்டிகல் 356 வருது இன்னைக்கு. அதுதான் அந்த செக்ஷனில் தான் பண்ணியிருப்பாங்களோ நம்ம நினச்சோம். ஆனால் இவங்க போட்டிருக்குது ஆர்டிகல் 352 and 353(2)ல் போட்டிருக்கிறாங்க. இது 2 போட்டிருக்காங்க. இப்போது 2 விஷயங்குது டிஃபமேஷன் அவதூறு வழக்கில். ஒன்று வந்து இந்த மாதிரி மாற்றி பேசுறது, இல்லை ஒரு முட்டாள்னு பேசுறது, தரக்குறையாக பேசுறது, அது வந்து ஒன்று. இன்னொன்று என்னன்னா புள்ளி விவரம் கொடுப்பாங்க, தவறான புள்ளி விவரங்கள். இதில் வந்து கைது அவசியப்படும். ஏன்னா இந்த சோர்ஸ் எங்கே கிடைச்சது உங்களுக்கு? இந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் இவர் இத்தனை லஞ்சம் ஊழல் வாங்கியிருக்காரு, இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு, இவ்வளவு இந்த புள்ளி விவரங்களை எப்படி அவர் மேலே அவதூறு சொன்னீங்கன்னா அதற்கு கைது வந்து செய்யலாம். ஆனால் ஒருத்தர் தரக்குறைவாக பேசுறது அது வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு கைது பண்ணி என்ன விசாரிக்க போறீங்க? 6 மணி நேரம் என்ன விசாரணை இருக்குது? அப்போ அந்த 6 மணி நேரம் விசாரணையில் என்ன நடந்துச்சு? இன்னைக்கு நீங்கள் அவர் வந்து அனுபவஸ்தர் எல்லாம் சொல்றீங்க. அப்போ அவர் உண்மையை சொல்றான்றதை நம்ம எடுத்துக்கணுமா இல்லையா? என்ன மிரட்டுறாங்க. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இல்லையா? இது எம்எல்ஏக்கள் தானா வராங்கன்றாங்க, ஆனால் குட்கா முதற்கொண்டு எல்லாமே தூய்மை சக்தி எல்லாமே போய் சேர்றாங்கன்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மிரட்னா பயப்படுறவரா அப்படின்னு கேட்டார் ராமானுஜன். கேட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மிரட்னா பயந்துருவாரா அப்படின்லாம். அப்படிதான் நினைச்சிருந்தோம். அதிமுக கூட நிறைய எம்எல்ஏக்களை மிரட்டா பயப்படுறாளா, அவங்களாம் எவ்வளோ பெரிய ஜாம்பவன் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தேடி போய் முதலமைச்சர் பார்த்தாரு இல்லையா ரிபல் பார்ட்டியை? எதற்காக போய் பார்த்தாரு? ரிபல்களை வீடு தேடி போய் எதற்காக சார் பார்த்தாரு? அடுத்த நாள் வாக்குப்பதிவு நடக்கணும், நீங்கள் அப்போ தான் நிரூபிக்கணும். உங்களை வந்து சுவானின் தான் பண்ணி வச்சுருக்காங்க. 10ஆம் தேதி 12ஆம் தேதி சபாநாயகர் தேர்ந்தெடுக்க, 13ஆம் தேதி தான் ஒரு செகண்ட் அவர் முடிச்சிட்டோம் ஓட்டுரிமை போடணும். அதற்கு முன்னாடி நீங்கள் எதற்காக போய் பார்த்தீங்க? அது ஒன்று. அடுத்தது நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அவதூறுன்னு சொன்னாலே பேச்சில் முதலமைச்சரை வந்து சொல்லக்கூடாதுன்னு இளந்திரையன் சொல்கிறார். ஆமாம், ஏற்றுக்கிறோம், ரைட்டு. நம்ம ஜனநாயக முறைப்படி முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, முதலமைச்சர் கிடையாது, எம்எல்ஏவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் சேர்ந்து தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு நம்ம ஜனநாயக முறைப்படி. மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, பிரதமரையும் தேர்ந்தெடுக்க கிடையாது. அடுத்தது என்ன சொல்ல வரனா, இவர் பிரச்சாரத்தில் சொன்ன வார்த்தை ஒரு முதலமைச்சரை பற்றி ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரா, அதோட உள்ள அர்த்தம் என்ன சார்? நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிட்டா அது வந்து நல்ல வாழ்த்து வார்த்தையாக வந்துடுமா? அங்கிள்ன்றதுக்கு என்ன வார்த்தை? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னீங்களே, அதை தமிழாக்கம் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? அதை எவ்வளவு இழிவான வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அது என்ன வார்த்தை? அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நிர்மல்குமார் சொல்கிறார் இவரை கைது பண்ண பிறகு இவர் பேசின வார்த்தைகளை இவர் குடும்பத்தினர் கேட்பாங்களான்றார். இப்போ எதுக்கு குடும்பத்துக்கு போகிறாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் குடும்பம் ஏதாவது அரசியலில் இருக்கா? எதற்காக இப்போ தனிப்பட்ட குடும்பத்துக்கு போனார் இப்போ நிர்மல்குமார்? அப்போ அது எதுக்கு குடும்பத்தை இழுக்கிறாரு? அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், இப்போது விஜய் வந்து சட்டமன்றத்திலே என்ன பேசினார் சார்? அப்பாவை காணும்னார். அது தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறதா இல்லையா? அப்போது அது என்ன வார்த்தை அது? அப்போது ஒரு தலைவரை காணும்னு சொன்னால் பரவாயில்ல, இல்லை முன்னாள் முதலமைச்சரை காணும்னு சொன்னால் பரவாயில்ல, அப்பாவை காணும்னு சொன்னார அது தனிப்பட்ட. இன்னொன்று முக்கியமான விஷயம் ராஜா சார், நீங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தீங்களா? நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்ம வந்து போட்டுறோம், வாழ்த்துறோம், இல்லைன்னு சொல்ல. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெண் பேசினாரா இல்லையா? அந்த முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி ஒரு பெண் என்ன சொன்னா, நான் அக்காவும் இருப்பேன் தங்கச்சியாவும் இருப்பேன். அவரை கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, கைது பண்ணிட்டீங்களா? அது நம்ம சமூகத்துக்கு என்ன கொடுக்குது அந்த வார்த்தை? சரி, ஓகே 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 ஓகே. அப்போ இது மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இவங்க பேசின பேச்சு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொன்னா, இப்போ நம்ம ஜென்ராம் சொன்ன ஒரு விஷயம்தான், கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்தில் திமுக கூட கொள்கைக்காகத்தான் இருக்கிறோம், சுயமரியாதைக்காக இருக்கிறோம், தனி மனித உரிமைக்காக இருக்கிறோம், மாநில உரிமைக்காக இருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் குரல் கொடுத்த
அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு எதற்கு சார் வாய் மூடி மௌனியா இருக்கிறாங்க? அது அடுத்தது கேட்போம். ராமானுஜம் இதை குறுக்கிட்டாரு. ராமானுஜம் சுருக்கமா ரெண்டு விஷயம். பொன்முல்சன் எல்லாம் பெரியாரிய கொள்கைகளை படித்து பெரியாரிய கொள்கைகளை நிலைநிறுத்துறவர்கள் ஒரு பெண் பேசியதை இந்த இடத்துல பேசியிருக்க வேண்டாங்கிற என்ற கருத்தை பதிவு செய்யறேன். அது முதலமைச்சர் உதாரணத்துக்கு சொல்லி பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம். அப்படி ஒரு உதாரணம் சொன்னா வேற ஒரு உதாரணம் சொல்லலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் இவரை பற்றி பேசும்போது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது மிக தவறாக பேசினார். இதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு, ஒரு அவதூறு வழக்குக்காக வேண்டி கைது செய்வது இது என்ன புதிய நடவடிக்கை இல்லைங்கிறத இது வழக்கமே கிடையாது என்று திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் RS பாரதி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இன்னைக்கு அவர் என் மீது கூட தான் வழக்குகள் பல இருக்கின்றன, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன சொல்றார். ஆனா அதே கேள்வி சவுக்கு சங்கருக்கு பொருந்தவில்லையே. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுது எங்கே போகுது இதே வார்த்தைகள்? அவர் பேசின அவதூறு தானே, அவர் வேற ஏதாவது பேசினார். அவர் ஒரு யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சார். அதுக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையாங்கிற நீதிமன்றத்தில் கைதை தாண்டி இப்ப பேசு பொருளா எல்லார் மத்தியிலையும் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது காவல்துறையை வச்சு தாவேக்கா மிரட்டி இருக்குதா? அனிதா ராதாகிருஷ்ணனை எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்குது. நான் ஜெனரால் சார்ட்ட கேட்கணும், முன்னாடி அதிமுக இப்ப திமுக பக்கம் திரும்பி இருக்காங்களா? திமுக பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற மெஜாரிட்டியோட இப்ப பெரும்பான்மை அரசாகத்தான் இருக்கு. 144 பேர் ஆதரவு தெரிவிச்ச அரசாகத்தான் அது இருக்குது. இருக்கிற ஆதரவோடு அவங்க மற்ற வேலைகளை எங்கெங்கெல்லாம் முன்னுரிமைகள் கொடுக்கணுமோ அங்க முன்னுரிமைகளை கொடுத்து அவங்க ஒழுங்காக ஆட்சி நடத்தலாம். ஆனா அவங்க அரசியல் ரீதியாக மாற்று கருத்து கொண்டவர்களை ஒடுக்கும் முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. முதல்ல அதிமுகவை பிளவுபடுத்துவது, அதிமுகலேருந்து எல்லாரையும் இங்கே கொண்டு வருவது அப்படின்னு ஒரு முயற்சியில் இருந்தாங்க. திமுக கூட்டணியை உடைப்பதுன்னு முயற்சியில் இருந்தாங்க. அதெல்லாம் அதோட நின்று போய்விடும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதிமுகவில் கிட்டத்தட்ட எல்லாரையும் கொண்டு சேர்த்து கட்சியினுடைய பெயரையே மாற்றிடுற லெவலுக்கு அவங்க எல்லாரையும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவில் அந்த மாதிரி எதுவும் நகரில் வைகோ எடுத்த முயற்சி நடக்கல, 2 பேர் போகல, ரிசைன் பண்ணல. அதனால வேறு வழிகளில் திமுக எம்எல்ஏக்களையும் நாங்க கொண்டு சேர்த்துருவோம் அப்படிங்கிற முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பேச்சு கீழ்த்தரமானதுன்னு நண்பர் ராமானுஜம் சொல்றாரு. டிஃபமேஷன் கேஸ் போடலையே, டிஃபமேஷனே போடல, அது ஒரு கிரிமினலாக வேற வழக்குகள் தான் போட்டிருக்கு. அதனால அது டிஃபமேஷன் கேஸ்ன்னு வந்திருக்க வேண்டியது வராமல் கைது செய்யப்படும் அளவுக்கான ஒரு பிரிவு, 2 பிரிவுகளை போட்டு பொன்வில்சன் சொன்ன மாதிரி அந்த BNS 156 உட்பிரிவு 1ல் போடாமல் அந்த பழைய IPC 499-500 அந்த மாதிரி வழக்காக போடாமல் இவங்க ஒரு பொது அமைதியை குலைக்கும் விதமாக ஒருவரை தாக்குறாங்க. 2 குழுக்களுக்கு இடையில பகை உணர்ச்சியை தூண்டும் விதமாக பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. அது சாதாரணமான ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜாக நம்ம கடந்து போனது. இவங்க வழக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இதுக்கு எப்படி பொருள் கொள்றாங்களேன்னு நினைக்க வேண்டியதாக இருக்கு. அதாவது அரசை தூக்கி எறிவது அப்படின்னு சொன்னதை 124B போடுவாங்க, முன்னால தேச விரோத குற்றச்சாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலுக்கு அவங்க வரும்போது ஓட விரட்டணும்னு சொல்ல அது பொலிட்டிக்கலாக சாதாரணமாக பேசுகிற விஷயம். ஆனால் ஓட விரட்டணுங்கிறத வயலண்டான ஒரு விஷயமாக இன்டர்பிரேட் பண்ணி இவங்க ஆர்கியூ பண்ணி. ராமானுஜமும் இன்னொரு விஷயத்த சொன்னார் இல்லையா சார், இது ரொம்ப ஒரு தீவிரமான வழக்கு, இதை அதை திசை திருப்புற முயற்சியாக தான் இப்போ அனிதா இப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத. இல்லை, இது திசை திருப்ப எப்படி முடியும்? அது திசை திருப்புவதற்கான முயற்சியை ஒரு கருத்து சொல்றேன். ஒரு நிமிஷம், திசை திருப்புவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்ல முடியாது. எது திசை திருப்புவதுன்னா, இந்த ஜூனியர் விகடன் கட்டுரைன்னு சொன்னார்ல, அது பிளான்டட் ஸ்டோரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இவங்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்கள் பெயரை போடுவதும் ஒரு அலிபியை கிரியேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்பி ஒரு அலிபியை கிரியேட் பண்றதுங்கிறது அதுல அந்த பிளான் அதுக்குள்ள இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எத்தனை பேரை கொண்டு திமுகவோ அதிமுகவோ உடைச்சிட முடியும் தாவேக்காவை? அப்படி கொண்டு திமுக முயற்சி பண்ணாலும் சரி, அதிமுக முயற்சி பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு எந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்?
ஒரு காலத்துலேயும் முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் அப்படியே முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தவேக எம்எல்ஏக்களை தூக்குறாங்க அவங்கன்னு சொல்றது எந்த தர்க்க நியாயமும் இல்லாத ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியாகத்தான் அதை பார்க்க முடியும். அதை வச்சு வேற ஒரு பகுதியில், தமிழ்நாட்டின் இன்னொரு பகுதியில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு திமுக நபரை காலி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வழக்கில் தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை காலி பண்ணுறது அப்படின்னு 5-6 பேரை குறி வச்சிருக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதில் செந்தில் பாலாஜி பெயரையும் சொன்னார். செந்தில் பாலாஜி ஏற்கனவே அந்த முயற்சிகள்லாம், இதை விட வலிமையான விசாரணை அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கெல்லாம் கூட அவர் வந்து ஈல்டாகலை. இப்போ திரும்பவும் இவங்களுடைய போலீஸை வச்சு முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு தியரி வருது. அந்த தியரி இவ்வளோ ஒரு காலத்துலேயும் பயன் தராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இதன் மூலமாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறவங்க செய்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் வருகிறது. மக்களுக்கு வர்றதை தடுக்கவே முடியாது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை, இந்நாள் எம்எல்ஏக்களை அல்லது பிற தலைவர்களை டேமேஜ் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு செய்தியை மீடியாவில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்றாடம் அதில் தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்குது. அந்த முயற்சியாகத்தான் இந்த மாதிரி விஷயங்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி அது வெறும் ஸ்டோரி பிளான் பண்ணுறதோட போயிருந்ததுன்னா, ஊடகங்களை கையில் வச்சுட்டு கதைகளை விதைப்பதோடு போயிருந்ததுன்னா அது வேற விஷயம். இது நேரடியாக பொய் வழக்காக போட்டு அதன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலையும் வச்சு பதவியை ராஜினாமா செய்துட்டு எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பது வந்து முழுக்க முழுக்க இந்திய ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைப்பதற்கு சமமானது. அந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை, அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலத்திலையும் எந்த காரணம் கொண்டும் ஏற்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஷூட்டிங் த மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு மோசமான பழக்கம் இருக்குது. விரல்கள் நிலவை சுட்டுகின்றன, முட்டாள் விரலை பார்க்கிறான்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இதில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறார்கள்ங்கிறது போய், இந்த வழக்கு பொய் வழக்காக போட்டிருக்கிறார்கள்ங்கிறது போய், இரு குழுக்களுக்கு இடையில பகை உணர்வை தூண்டுகிறார்கள்னா, இந்த 10 நாளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதாவது புதிதாக பகை மோதல்கள் ஏதாவது இருக்கா? அல்லது ஒருவரை தாக்குனாங்க அப்படின்னு ஒரு பொது அமைதியை குலைக்கும் விதமாக அந்த நோக்கத்தோட ஒருவரை தாக்கி பேசுகிறார் அப்படின்னா பொது அமைதி குலைந்து போகக்கூடிய அளவில் அங்கே ஏதாவது நடந்திருக்குதா? இந்த 10 நாள்ல எதுவும் இல்லாத போது அந்த செக்ஷன்ல வழக்கையும் போட்டு அவரை கைதும் செய்து வேறு காரணங்களை, வேறு கோரிக்கைகளை அந்த விசாரணையின் போது முன்வைப்பது தமிழ்நாட்டு மக்களால் ஒரு காலத்திலையும் ஏற்கப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது அவதூறு அப்படின்னு சொல்லி சொன்னா, கரூர்ல வந்து காவல்துறையை கொண்டு தான் அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு இல்லையா? அதை எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறது? இல்லை, அது நிச்சயம் பெரிய அவதூறு தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்வது என்பது. இன்னொன்று, அந்த வழக்கில் அவர் மீதுமான ஒரு விசாரணை என்பது முடிவுக்கு வரல, வழக்கு சிபிஐ விசாரணையிலும் இருக்கிறது. அந்த நேரத்தில் பொதுவாக சிபிஐ விசாரணையில், நீதிமன்ற விவகாரத்தில் ஒரு வழக்கு இருக்கிற பொழுது அது இன்றைக்கு இவர் கையில் அதிகாரமும் இருக்கிறது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு அந்த விவகாரத்தை பேசுவது என்பது நிச்சயம் தவறான ஒன்று தான். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் விவகாரத்தில் மட்டும் இன்னும் ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். அதில் கூட ஸ்கெட்சு நான் இப்போ திமுகக்குனே நினைக்கல, இன்னும் ஸ்கெட்சு வந்து தாவேக்காவோட ஸ்கெட்சு அதிமுகக்குன்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஏவா வேலு அவர்களுடைய வீட்டில் ரெய்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரர்கள் குறிவைக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட இன்றைக்கி அவர்களும் ஒரு முன்ஜாமீன் கோரக்கூடிய சூழலில் வந்து நிற்கிறது. இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதான விவகாரம். இது எல்லாமே சேரதன் மூலமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் தான் இருக்கோம், வலிமையாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்ட தான் தாவேக்கா தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஆதவ அர்ஜுனா அவர்கள் விவகாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதை போல் அவர் அப்படி பேசுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு அபத்தமானது. அவர் சட்டம் வந்து இன்றைக்கு அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், அதற்காக தங்களுக்கு ஏற்றார் போல வளைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் நீதிமன்றத்தை நாடப்போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோணத்தில் அதை பார்க்கிற பொழுது அதில் வந்து நிச்சயமாக நீதிமன்றம் அவர்களுக்கு கொட்டு வைக்கும் அந்த விவகாரத்தை பொது வழியில் பேசுவதோ. ஏன்னா ஒரு வழக்கு விழுவையில் இருக்கிறது, சிபிஐ விசாரணையும் இன்னும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ அந்த சூழலில் அவர் பேசுவது என்பது நிச்சயம் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே தாவேக்காவுக்கு 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ அது வந்து அங்கே தாவேக்காவை பலப்படுத்த வேண்டும் என்பதோ அல்லது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் நான் நினைக்கல. நான் முழுக்க நினைக்கிறது என்னென்னா, இப்படி திமுக இருக்கக்கூடிய பலருக்கு வழக்குகள், மிரட்டல்கள் என்று கொடுக்குற பொழுது அதிமுகவில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு லாஜிக்காக இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும்.
ஏற்கனவே கடந்த காலங்களில் சொல்லிகிட்டே இருக்காங்க, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி இருந்தது, அந்த அமைத்து ஆட்சேபிக்கிற சூழல் வந்தது, அதனால தான் வந்தோம். இப்போ பாருங்கள் திமுகவை எவ்வளோ வேட்டையாடிட்டு இருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள் மீது பெரிய வழக்குகளோ நடவடிக்கைகளோ எடுக்கலை. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுகவினர் மேலே 4 ஆண்டுகள் எடுக்கலை. அப்போ கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணி அரசியலை இவங்க தான் செய்கிறாரு அப்படிங்கிற விதமாக ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தாவேக்கா ஒரு சின்ன லாபம் அடையலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு பார்க்குறேன். பட் இது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் விவகாரத்தில் முழுக்க முழுக்க அரசியல் தான் செய்கிறார்கள். அதைத்தான் ஆதவர்ஜுன் அவர்கள் கரூர் சம்பவத்தை இப்பொழுது பேசியதும் செய்கிறார். 10ஆம் தேதி கரூர் ஒரு செகண்ட் பொன்வில்சன் குறுக்கிடுறாரு. ஒரே செகண்ட் உங்ககிட்ட தான் குறுக்கிடுறாரு. இல்லை, கடந்த காலங்களில் ஊழல் வழக்கில் கைது செய்கிறது வேற. நீங்கள் இந்த மாதிரி எம்எல்ஏ விலைக்கு வாங்குறாங்கன்னு கைது செய்கிறதோ, இல்லைன்னா இந்த மாதிரி அவதூறுன்னு சொல்லி கைது செய்கிறதோ, இது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தும். இது வந்து தாவேக்காக்கு மிகப்பெரிய பழிச்சொல்லை தான் ஏற்படுத்தும். அவங்க குறுக்கு சால் ஓட்ட பார்க்குறாங்க. இது யாருடைய ஐடியான்றது தெரியல. ஏனென்றால் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அவர் பேசிய யதார்த்தமான வார்த்தைகள் என்னன்னு வெளியே வந்தால் தெரியும். நீங்கள் சொல்லியிருக்க வந்து வழக்கில் என்ன சொல்லியிருக்கீங்க, ஒருமையில் பேசினாரு அப்படின்றது தான், நடிகர்னு குறித்தாரு அப்படின்றது தான். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டே கிடையாது. ஆனால் அவர் வந்து சொல்கிற, வெளியே வந்து சொல்கிற அந்த அனுபவத்தை சொல்கிற குற்றச்சாட்டு பாருங்கள். அது வந்து ஸ்பாட்டில் சொல்கிறது, பிளான்டு கிடையாது. அவர் ஸ்பாட்டில் தனிமையில் தான் அவர் விசாரிக்கப்படுறாரு. அவர் கூட யாரும் ஆலோசனை சொல்ல யாரும் கிடையாது. அப்படி இருந்து வெளியே வந்து சொல்கிறாரு, என்னை வற்புறுத்துறாங்க, என்ன தாவேக்காக்கு வர சொல்லி ராஜினாமா பண்ண சொல்லி. ஆனால் அந்த அவசியம் இன்றைக்கு தாவேக்காக்கு இருக்கிறது. ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கம் இருக்குது அதுக்காக. அப்போ இடம் பொருள் ஏவலை பார்த்தால் அவர் சொல்லுவது அந்த சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. சாமிநாதன் கரெக்ட் தானே அவர் சொல்றதும்? ஆமாம் சார், நிச்சயமாக அவர் சொல்கிறது பொன்வில்சன் சார் அவர்களுடைய கோணத்தில் சரி. ஆனால் திமுகவிலிருந்து ஒரு எம்எல்ஏ வர்றதுனால தாவேக்காவுக்கு என்ன லாபம்? அவர்களுக்கு தேவை எம்எல்ஏ எண்ணிக்கை. அந்த எம்எல்ஏ எண்ணிக்கைக்கு அவர்கள் வைத்திருக்கிற குறி அதிமுக. அதிமுகவிலிருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவர்கள் இன்னும் வரணும்னு நினைத்து தான் அதிமுக தான் இன்னொரு தாவேக்காவே அதிமுகவுடைய நீட்சி தான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இணைக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது அதிமுக இன்னொரு அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜை அவங்களுக்கு அது சரிவை ஏற்படுத்தும். இன்னமும் தாவேக்காக தப்பு கணக்கு போடுறீங்க. அவர்கள் நினைத்தால் அது அதிமுக இல்ல, தாவேகா இல்ல, இது திமுக கிடையாது, பிஜேபியிலேருந்தே சல்மா சாமிநாதன் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இல்லையா, இது வந்து டார்கெட்டுங்கிறது அதிமுகவுக்கு தான், திமுகவுக்குலாம் இல்லை. அதே நேரத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே தாவேக்காவுக்கான தேவைகள் எதுவும் இல்லை, அங்கே ஏற்கனவே 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அதனால அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரியான மிரட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பார்க்குது திமுக? இப்போ வரைக்கும் அவங்களால அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை தான் விலைக்கு வாங்க முடியுதே ஒழிய திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை கூட அவங்களால தொட முடியலை. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஈகோ பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏன்னா திமுக இவ்வளவு கட்டுக்கோப்பாகவும் கொள்கை ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த எம்எல்ஏக்களை வந்து நம்ம பழி வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப பழி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பல வருஷம் அங்கே தாங்க இருக்காரு, பல வருடங்களாக எங்கள்கிட்ட தான் இருக்காரு. அதிமுகவில் இருந்தார், அப்புறம் எங்கள்கிட்ட வந்து அவர் பல வருடங்களாக இருந்திருக்காரு. அதில் வந்து யாருக்கும் சந்தேகம் கிடையாது, அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் இன்னைக்கு திமுகவில் யாரையும் யார் யார் இப்போ பழி வாங்கணும், எப்படி பழி வாங்கணும் அப்படின்னா அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கணும், இந்த அரசின் மீது ஒரு டேமேஜான ஒரு பேரை உருவாக்கணும், அல்லது எம்எல்ஏக்களை முடிந்தால் விலைக்கு வாங்கணும், அவங்கள மிரட்டி விலைக்கு வாங்கணும், அவங்க பணத்துக்கு அடிபணிய மாட்டாங்க அப்படின்னா நம்ம இது போல் கேஸெல்லாம் ஃபைல் பண்ணி அவங்கள வந்து வலியுறுத்தி அவங்கள தாவேக்காவில் சேர்க்கணும். இப்படி பல காரணங்கள் இன்றைக்கி அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை ஒருத்தரையாக கூட்டு வர முடியுது, ஏன் திமுக எம்எல்ஏக்களை தொட முடியலை அப்படிங்கிறது அதை வந்து அவங்க யோசித்து பார்க்கணும். முடியாதுங்கிறப்ப தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அவங்க எடுக்கிறாங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து சமீபத்தில் 11,500 கோடி வந்து கஜானாவுக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து செலவழிக்கப்படாமல் இருந்த பணம் அது அங்கே தான் இருக்க போகுது. திரும்ப அடுத்த அரசு வரும்பொழுது அது செலவழிக்கக்கூடிய ஒரு பணம், ஏதோ அது யாரோ எடுத்துகிட்டு போயிட்டது மாதிரியோ திரும்ப கஜானாவுக்கு வந்தது மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை இந்த பழைய அரசு மேலே அவங்க உருவாக்குறாங்க. இப்படி இன்றைக்கு வரைக்கும் திமுக மீது பழி சொல்ல முடியுமா, அல்லது அமைச்சர்கள் பேரை டேமேஜ் பண்ண முடியுமா, அல்லது ஊழல் குற்றச்சாட்டை உருவாக்க முடியுமா, அல்லது கரூர் படுகொலைகளுக்கு வந்து நம்மளை பழியாக்க முடியுமா, இப்படியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து ஆதவர்ஜுனா இன்னைக்கு வந்து சிபிஐயில் அவங்க தான் சிபிஐக்கு போகிறாங்க.
சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒரு கேஸை பற்றி அவர் எப்படி இவ்வளோ பெரிய கருத்தை முன்வைக்க முடியும்? அதுக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்குன்னா எல்லா திமுக மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அறிக்கை ஒழிய திமுகவினுடைய இமேஜை காலி பண்ணணுக்காக அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அது அவங்க நினைக்கிற போல அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ மிரட்டலின் வழியாக தாவேக்காவுக்கு யாரையும் அழைத்து போகலாம் அப்படின்னு சொல்லி முதல் முயற்சியாக அவங்க ட்ரை பண்ணது தான் இங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதான பேசலாம் மேடம், பேசலாம் அவர் அதை எதிர்கொள்வார். அதிமுகவுல இருந்து வர்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க, அங்க ஈஸியா கொண்டு வந்தாச்சு. இங்க திமுகவுல இருந்து யாரையும் டச் பண்ண முடியல, அந்த ஈகோ தான் இப்போ இன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்றாங்க, குறிப்பிடுறாங்க, சல்மா குறிப்பிடுறாங்க. திமுக காரங்க பேச்சில் வல்லவர்கள். அவர்களை வந்து வீரத்திலேயோ பேச்சிலேயோ வீழ்த்துவது எளிதல்ல என்பது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். 3 மாதத்திலிருந்து 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். அவர் சொன்னதுக்கு அவர் தானே மறுப்பு தெரிவிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரகுபதி முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டையில் ஒரு பேட்டி கொடுக்குறார். நாங்கள் குறுக்கு வழியில் ஆட்சியை கவிழ்த்த மாட்டோம் என்று சொல்கிறார். எது சொன்னது வந்து ரகுபதிக்கு கீழே இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு சின்ன சாதாரண எம்எல்ஏ சொல்லியிருந்தா பரவாயில்ல. தலைவர் சொன்ன கருத்துக்கு மறுப்பு யார் கொடுக்குறான்னா ரகுபதி கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாரு? 35 கோடி ரூபாய் வந்து பணப்பரிமாற்றம் நடைபெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதாவது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அதான் சொல்லுவாங்க. இளையராஜா வந்து ஒரு குற்றச்சாட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதற்குரிய ஆதாரங்களும் காவல்துறையிடம் இருக்கின்றன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திமுகவினர் வந்து நீங்கள் அவ்வளோ எளிதாக எடை போட்டு விட முடியாது. என்னவோ அவர் இப்போ அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னார், இவர் கூட யாருமே இல்லை, யாரு கூட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் யாரு கூடவே இல்லை, அவர் அதை உண்மைதானே என்று பேசியிருக்க முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். அவர் சொன்ன கருத்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக சொல்றேன், இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தால், அவரிடம் ஆதாரம் இருந்தால், ஒருவேளை உங்களுக்கு காவல்துறை சேகரிக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். காவல்துறைக்கு எதிராக உங்களால் ஆதாரம் சேகரிக்க முடியவில்லை என்று கருதினால் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நார்கோ டெஸ்ட் பண்ணுங்க. எது உண்மைன்னு தெரிஞ்சிடும். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் நார்கோ டெஸ்ட் பண்ணுங்க, இவருக்கும் நார்கோ டெஸ்ட் பண்ணுங்க. யார் உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் என்றது வெளிப்பட்டு விடும். இது எதுக்கு பொதுவாக வந்து கைது செய்திருக்கீங்க, காவல்துறை அதிகாரியும் கைது செய்து விசாரிங்கன்றாரு. அதுதான் சொல்றாரு. குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு. ஆமா சார், சாதாரண குற்றச்சாட்டு. இவர் மேல காவல் நிலையத்தில் புகாரா கொடுங்க, அது தவறே கிடையாது. அது தவறே கிடையாது. நானும் சொல்றேன், அவதூறு காவல்துறை அதிகாரி கொடுக்கணும் சார். அவர் மேல எல்லாம் அவதூறு சொல்றாரு. சட்டத்தின்படி அவதூறு வழக்கு தானே போடுறீங்க. நீதிமன்றத்தை நாடுங்க. நீதிமன்றத்தில் பெரிய குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு போடுறீங்க. காவல்துறை அதிகாரி மேல எவ்வளவு பெரிய அவதூறு சொல்லியிருக்காரு. அப்போ காவல்துறை அதிகாரியை போட சொல்லுங்க, இல்லைன்னா காவல்துறை அதிகாரியை கைது செய்து விசாரிங்க. இப்ப சாதாரண குற்றத்திற்கே அவதூறுக்கே 6 மணி நேரம் விசாரிக்கிறீங்க. அப்போ காவல்துறை அதிகாரி அவர் 60 மணி நேரம் விசாரிங்க. யார் வேணாது? அதுதான் முக்கியம். அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஐயா சொன்னாரு மாதிரி 35 கோடி அப்படின்னு சொன்னாரு. ஏங்க ஒரு மனுஷன் அந்த 13ஆம் தேதி வாக்கெடுப்பு நடந்துச்சுல்ல, அன்னையிலேருந்து கூக்குரல் கொடுத்துனே இருக்கார் தெரியுமா? 10 வருஷம் கஷ்டப்பட்டு போராடி அமமுக தலைவர் டிடிவி தினகரன் என்னுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ, நான் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஜெயிக்க வச்ச எம்எல்ஏ காமராஜர் கார்ல உட்காந்து கையெழுத்து போடுற மாதிரி வீடியோ வெளியிட்டீங்களே, அதை எடுத்த கயவன் யார்? அந்த வீடியோ எடுத்தது அந்த கையெழுத்து வாங்கின கல்பிரிட் யார்? அவங்கள கைது பண்ணிட்டீங்களா? விசாரிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. அது ஏன் செய்யல? அப்ப நீங்க தூய சக்தியா? இது முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்க இப்ப தேடி போய் ரைட்டு 2 மணிக்கு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசை பிடிக்கிறீங்க, யாரையோ பிடிக்கிறீங்க, நீங்க தேடுறீங்க இல்லையா? அந்த ஒரு அப்பாவிய கையெழுத்து வாங்கினீங்களா? கார்ல உட்காந்து கவர்னர்கிட்ட போடுற ஃபார்மேட்லேயே கையெழுத்து வாங்கினீங்களா? அந்த ஃபார்மேட்டை கொடுத்தது யாரு? கையெழுத்து வாங்கினது யாரு? வீடியோ எடுத்தது யாரு? அந்த கார் யாருது? நீங்க கைது செய்து ஏன் விசாரிக்கல? விசாரிச்சிருந்தா நீங்க தூய சக்தி, இல்லைன்னா நீங்க தூய சக்தின்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ரைட், நிறைவா லாஸ்ட் 1 மினிட் ஜென்ராம் சார், இது எப்படி கடந்து போறது? இந்த குற்றச்சாட்டை எப்படி கடந்து போகணும்? கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு எம்எல்ஏவை கைது செய்து வேறொரு வழக்கு போட்டு, அதுவும் நண்பர் ராமானுஜம் சொன்னதை பார்த்தா ஜூனியர் விகடனில் வந்த ஒரு ஸ்டோரிக்காக வேறு வழக்கு போட்டு அது தொடர்பான என்கொயரி நடந்த மாதிரி போச்சுன்னா இந்த இது பொய் வழக்குங்கிறது ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது பேச்சுக்காக போடல. இது சின்ன விஷயம், டிஃபமேஷன் தானே, சாதாரண டிஃபமேஷன். திமுகவும் அண்ணா திமுகவும் மியூச்சுவலாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் பல போட்டிருக்காங்க அப்படின்லாம் இது போடலாம். இது டிஃபமேஷனில் போடலை அப்படிங்கிறது தான் பிரச்சனை.
டிஃபமேஷனில் போட்டிருந்தாங்கன்னா, அந்த 356 ஒன்றுக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா கைதே செய்திருக்க முடியாது. அதனால தான் கைது செய்வதற்கு வசதியாகத்தான் இந்த செக்ஷனில் போட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே அதுலேருந்து தான் வருது. அதனால் இதை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அவ்வளவு எளிதாக கடக்க முடியாது. சாதாரணமாக தமிழ்நாட்டு மக்கள் இது நேரடியாக நம்மளை பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி கடந்து போக முடியாது. இது சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறது, இந்த இருக்கிற அமைப்பை சீர்குலைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. அந்த நடவடிக்கையை மக்களும் கடந்து போக முடியாது, அரசியல் கட்சிகளும் கடந்து போக முடியாது. இது தீவிரமாக விவாதத்துக்கும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்திற்கும் இது தீவிரமாக சேர வேண்டிய ஒரு பேசு பொருள். அது அவ்வளவு எளிதாக யாரும் கடந்து போய்விட முடியாது. நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.